அன்றைக்கி ஒரு நாள் வீக் ஆஃபில் நான் வீட்டில் போர் அடிச்சு பாட்டு கேட்டுக்குமே சரி என்னடா இது ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லி சரி எங்கேயாவது கிளம்பலாமேன்னு சொல்லி நான் என் மேப் எடுத்து போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி என் மேப் எடுத்து பார்க்கும்போது ஏதாவது பக்கத்தில் ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ண இடமா போகலான்னு சொல்லி நான் பார்த்த இடம் தான் பார்த்தீங்கன்னா ஏற்காட்டில் இருக்கிற நல்லூர் தமிழ் ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸ் அதிகமாக யாருக்குமே தெரியாது. சரி இந்த இடத்துக்கு நாம் இன்னும் போனதில்லை, சரி இங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமே சொல்லி நான் கிளம்பிட்டேன். இந்த ஃபால்ஸ் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லூர் வேலி வியூ பாயிண்ட்னு சொல்லி ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இருக்கும். அங்கே நின்று கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாம் கட்டிட்டுருக்கானுங்க ஃபோனில் எப்போ அப்படி இருக்கும் ஃபோக்கஸ் ஏதாவது. ஹாய் ஹலோ ஆல், ஐம் பார்க்கர். இன்றைக்கி நாம் வந்திருக்கிறது ஏற்காட்டில் நல்லூர் தமிழ் அருவிங்கிற அருவியை எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் வந்திருக்கோம். இந்த ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா ஏற்காட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 20 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. நல்லூருங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப தூரம்லாம் கிடையாது, நம்ம காட்டுக்கு போனது அது சுமார் 5 நிமிஷம் இந்த மாதிரி காட்டுக்கு நடந்தீங்கன்னா மெயின் ரோடு மேலே இருக்குது. மெயின் ரோட்டில் நீங்கள் நிட்டிட்டு கொண்டு இந்த மாதிரி நீங்கள் நடந்து காட்டுக்குள்ளே நடந்த வர மாதிரி இருக்கும். வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபால்ஸ் இருக்குது. அப்படியே அந்த சைட்லேருந்து இந்த சைடு தாவுடா, இங்கேருந்து அந்த இதுக்கு போடா. ஏற்காட்டில் இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபால்ஸ் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு போய் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே க்ரௌட் அதிகமாக இல்லை. கிளியூர் ஃபால்ஸ் மாதிரி பெரிய ஃபால்ஸ்லாம் எல்லாம் ஏறி இறங்க முடியாது. அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபால்ஸ் ஒரு வரப்பிரசாதம்னு நான் சொல்லுவேன். இந்த ஃபால்ஸுக்கான லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மறுபடியும் உங்களை இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.